வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றிய ஒரு விரதம். அந்த விரதத்தின் பலனாக அவரின் மகன் நேராக ஒரு நாட்டின் அரசனாக ஆனான் என்று சொன்னால் நம்புவீர்களா? ஆமாம், அதுதான் ஸ்ரீராமநவமி விரதத்தின் அதிசயமான மகிமை. இந்த கதையில் ஒரு ஏழையின் வேதனை, 3 மகா முனிவர்களின் அருள் மற்றும் ஸ்ரீராம நவமி விரதத்தின் அற்புத பலன்கள் எப்படி ஒரு குடும்பத்தின் விதியை மாற்றியது என்பதை பார்க்கலாம் வாங்க. ஒரு காலத்தில் கேசவப்பட்டர் என்ற ஒரு ஏழை அந்தணர் ஒருவர் இருந்தார். வறுமையின் பிடியில் சிக்கி வாழ்வாதாரத்திற்காக தேச யாத்திரை புறப்பட்டார். வழியில் அவருக்கு வியக்கத்தக்க ஒரு வாய்ப்பு கிடைத்தது. மகா ஞானிகளான வியாசர், பராசரர் மற்றும் சுகி ஆகிய 3 அவர் சந்தித்தார். தன் துயரத்தை எல்லாம் கொட்டிவிட்டு, என் வறுமை தீர வழி என்ன என்று மனமுருகி கேட்டார். அந்த 3 மகரிஷிகளும் புன்னகையுடன் அவருக்கு உபதேசித்தது என்ன தெரியுமா? அதுதான் ஸ்ரீராமநவமி விரதம். வெறும் விரதம் மட்டும்தானா? இல்லை, ராமாயண உபன்யாசம். அவர்கள் சொன்னார்கள், ஸ்ரீராமநவமி விரதத்தை முறையாக கடைபிடி. அதோடு மட்டுமில்லாமல் ராமாயண உபன்யாசம் செய்வதாலும் அதை பக்தியுடன் கேட்பதாலும் கிடைக்கும் அளவில்லாத புண்ணிய பலன்களையும் அவர்கள் விளக்கினார்கள். அவர்கள் விளக்கின ராமநவமி விரதத்தின் மகிமை என்ன தெரியுமா? ராமநவமி விரதத்தை பக்தியுடன் மேற்கொண்டால் திருமகளாகிய மகாலட்சுமியின் கடாட்சம் கிடைக்கும். பகைவர்கள் கூட நண்பர்களாக மாறிவிடுவார்கள். தீராத வியாதிகள் அனைத்தும் நீங்கிவிடும். இழந்த செல்வம், பொருள், இழந்த பதவி அல்லது சொத்துக்கள் அனைத்தும் மீண்டும் வந்து சேரும். உத்தமமான குழந்தைகள் மூலம் சந்ததி விருத்தி உண்டாகும். இவ்வளவு அற்புத பலன்களையும் அந்த முனிவர்கள் அவருக்கு கூறினார்கள். முனிவர்களின் அருளான உபதேசத்தை கேட்ட கேசவப்பட்டர் மிகுந்த மகிழ்ச்சியுடன் அவர்களை வணங்கினார். அதன் பிறகு தன் சொந்த ஊருக்கு திரும்பி அவர்கள் சொன்னபடி ஸ்ரீராமநவமி விரதத்தை மிகவும் முறையாக கடைபிடிக்க ஆரம்பித்தார். அதிசயம் அங்கேயே ஆரம்பமானது. ராமநவமி விரதத்தின் மகிமையால் கேசவப்பட்டரின் வாழ்க்கை முழுவதுமாக மாறியது. அவருக்கு செல்வம், சுகம் மற்றும் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்க ஆரம்பித்தது. ஒரு காலத்தில் ஏழையாக இருந்த அவர் இப்போது வளமுடனும் வாழ ஆரம்பித்தார். அது மட்டுமல்லாமல் இந்த விரதத்தின் மகிமையை அவர் பலருக்கும் எடுத்துச் சொன்னார். ஆனால் அற்புதம் அங்கு முடியவில்லை. ராமபிரானின் அருளால் அவர் குடும்பத்தில் மிகப்பெரிய அதிசயம் ஒன்று நடந்தது. கேசவப்பட்டரின் மகன் நாராயணன். அந்த நாட்டின் பட்டத்து யானை மாலையை எடுத்துக்கொண்டு வந்து நாராயணனின் கழுத்தில் போட்டது. அது அந்த காலத்தில் இவரே இந்த நாட்டின் அரசன் என்று அறிவிக்கும் ஒரு அறிகுறி. அப்படியே நாராயணன் அந்த நாட்டின் அரசனாக ஆனான். அந்த நாளில் இருந்து அந்த நாடே செழிப்பும் சுபிட்சமும் நிறைந்ததாக விளங்கியது. ஒரு ஏழை அந்தணரின் குடும்பம் ராமநவமி விரத பலனால் ஒரு நாட்டை ஆளும் நிலைக்கு உயர்ந்தது. அத்தேசமே சுபிட்சத்தில் திளைத்தது. பாருங்க, நம்பிக்கையோடு நாம் மேற்கொள்ளும் ஒரு விரதம் நம் தலைமுறையே மாற்றும் வல்லமை கொண்டது. ராமபிரானின் அருள் இருந்தால் நடக்காதது என்று நாம் நினைப்பவை கூட எளிதில் கைகூடும். நீங்களும் இந்த ராமநவமிக்கு நம்பிக்கையுடன் ராமபிரானை வணங்குங்கள். அனைவருக்கும் ராமபிரானின் அருள் கிடைக்கட்டும். ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராமா, ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராமா. உங்களுக்கு இந்த பதிவு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. அப்புறம் அந்த பெல் ஐக்கானையும் தட்டிடுங்க. அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை ஸ்ரீராம ஜெயம்.